இன்னைக்கு வந்து ஒரு செமையான ஸ்பாட்டுக்கு நான் கூப்பிட்டு போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம பயங்கரமா இருக்க போகுது. செம்மையான லவ் ஸ்டோரி. அது அவன்கிட்ட இன்னொரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் தெரியுமா? ஷாஜஹான் படத்துல வர்ற விஜய் கேரக்டர். நான் அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருந்தேன் மச்சி. இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன்டா. அந்த காலத்து கட்டத்துக்கே நான் போயிட்டோம். இப்ப இது வந்து 7th கிளாஸ். அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சரி, ஓகே, பொண்ணுகிட்ட இருந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தோம். அப்ப ஈவினிங் டைத்துல கிளம்பி போனாலா ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. டிசம்பர் 18க்கு நான் சொன்னது இல்ல, அவன் என்ன லவ் அக்செப்ட் பண்ணது. எல்லாருமே நம்ம பசங்களே அத்தனை இது பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்க தவிர. அவன் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தான், ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஏழை இது வேற காட்டி எனக்கு கடுப்பேத்தனாடி. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல, போயிடுச்சு. 2 பேரும் குழந்தை பிறந்துருச்சு. இருந்தாலும் நம்மளால இதை பத்தி நல்லா ஃபுல்லா அப்டேட் வச்சிருக்கான்டா. 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதே 12ஆம் கிளாஸ் சொல்லிக்கிறேன், தம்பி நீ இன்னும் வளரணும் தம்பி, நீ முதல்ல போய் காம்ப்ளான் குடிச்சு வளர்ந்துட்டு வா, அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு கலாய்ச்சி விட்டுச்சு. அவன் ஓவரா சென்டி ஆயிடுச்சாடா. அன்பானவன், பண்பானவன், சரியா 4 பேர் மதிக்கத்தக்கவன், இந்த உலகத்திலேயே அவனை மாதிரி ஒரு நல்லவன் யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வாழ்ந்திருக்கா மச்சி. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸே வந்து அவனை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கடா, அவனை மாதிரி நீங்க இருங்கடான்னு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. எல்லா பொண்ணுங்களையும் சிஸ்டர்னு பேசுவான், அதுக்கப்புறம் சிஸ்டர்னு சொல்லியே ப்ரொபோஸ் பண்ணுவான். போனா மிகப்பெரிய ஆன்டி வெறியர் அவன் தான். காம கொடுறேன். சரி, உன்னோட ஏதாவது சொல்லு. என்னோட ஸ்டோரி நான் சொன்னேன். உன்னோட இருந்தா என்ன சொல்றதுக்கு? நானே என்ன கல்யாணம் முடியாம இருக்கிறேன். சரி, வேற ஏதாவது ஸ்டோரி? வேற ஏதாவது ஸ்டோரி தான். அந்த 2K கிட்ஸ் வருவோமே, சொன்னது சொல்லியாச்சு. என்ன சொன்ன நீ? இல்லடா, கதை எவ்வளவு சொல்லியாச்சு. அந்த 2K கிட்ஸ்க்கு வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது சொல்லாம இருந்தா 90 கிட்ஸ்க்கு நமக்கு என்ன இது? நீ ஆஃப் கேமரா வந்து என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தியாடா, 2K கிட்ஸ் பத்தி நான் இந்த மாதிரி சொல்ல போறேன் அப்படின்னு. எந்த மாதிரி? நானால எந்த மாதிரி இல்ல, 2K கிட்ஸ் கிட்ட பயந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான். இவன் சொன்னால இப்ப பயப்படுறான். நான் இப்ப சொல்றேன் என்ன சொன்னா, இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து எப்படின்னா லவ் பண்றது வந்து போன்லயே லவ் பண்ணி போன்லயே முடிச்சுக்கிறாங்க. அது இல்ல, நான் சொன்னது இது. இது வந்து இல்ல இது நான் சொல்லல, இவன பில்டப் சொல்லுது. 2K கிட்ஸ் பயந்துட்டு இருக்கிறியாடா நீ? 90 கிட்ஸ் யாருன்னு ராம் காட்டுவான். சொல்லு, என்ன காட்டுவான் சொல்லுடா. அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். எந்த இதுல இன்வால்வ் பண்ணாத சொல்லு. வந்து நீ சொல்ற குடுக்காத, அடிக்கடி உனக்கு வார்னிங் நானே கையில வச்சிட்டு நியூஸ் ரீடர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் சொல்றா. சோ என்னன்னா இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து இவன் என்ன சொன்னா அப்படின்னா, 2K கிட்ஸ் வந்து போன்லயே லவ் பண்ணி போன்லயே எல்லாம் முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா 90s கிட்ஸ் வந்து நம்ம ஜெனரேஷன்ல அப்போ போன்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணனா ஒண்ணு வந்து நம்மளா போய் சொல்லுவோம், இல்லைன்னா தூது சொல்லுவோம், இல்லைன்னா கிரீட்டிங் கார்டு வச்சு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவோம், அந்த மாதிரி தான். ஆனா இப்போ வந்து 2K கிட்ஸ் கனவுலே வாழ்றாங்க மச்சி. கனவுல வாழ்னா போல வாட்ஸ்அப்ல குடும்பம் நடத்துறாங்கடா. பேசுனதே பாட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான்டா, அதான் சொல்றேன், கனவு உலகத்துல வாழ்றாங்க, சரியா? ஆனா இன்னொரு விஷயம் பாரு, இப்போ உள்ள 2K கிட்ஸ்ல வந்து நம்ம முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். ஆமா மச்சி, இப்ப நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னா நீ வந்து உயிரை கொடுத்தாச்சு எப்படியாச்சும் சேர்த்து வைக்கிற மாதிரி நீ யோசிப்ப. ஆனா இப்போ உள்ள லவ்வர்ஸ் வந்து எப்படி இருக்காரோ பயப்படுறாடுங்க, நம்பர் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்னாலே பயப்படுறாடுங்க. இவங்கிறத விட பாய் பெஸ்டி வந்து ஐயோ இருக்கலாம் அட்டகாசம் அவங்களோட சொல்லி தாங்க முடியாதுடா. This is Ravi. Hey, hi Ravi. Ravi இல்ல, Ravi. Raviயா? ஆமா, இந்த பாய் பெஸ்டி வந்ததுல இருந்து ஐயோ இவனுங்க பண்ற அட்டகாசம், ஒருத்தன் பிக்கப் பண்றது அவ்வளவு கஷ்டமானது. எதுவும் இல்லடா, கல்யாணம் முடிச்ச டாய் அங்கேறி பாரு உனக்கு. மண்டை வர ப்ளூ கலர், மண்டை வேலை 2 கொண்டையா அந்த மாதிரியா? மண்டை ப்ளூ கலர் மண்டை. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. சரி, என்ன டைவர்ட் பண்ணாத தம்பி. என்னன்னா இல்ல, சோ இப்போ வந்து இந்த பாய் பெஸ்டி வந்ததுல இருந்து இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ட்ரஸ்டே இல்ல, தெரியுமா? ட்ரஸ்ட் இல்ல. ஆமா, முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண, நாங்க லவர்ஸா இருக்கோம், நீ என் ஃப்ரெண்டா இருக்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவ. ஆனா இப்போ வந்து எப்படி இருக்குமா, அது வந்து 90 கிட்ஸ். ஆமா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்தா அந்த கேப்ல பார்த்து புகுந்துற, அது ரொம்ப கொளுத்தி விட்டு இன்னும் பிளாஸ்ட் பண்ணி விட்டு அவனுக்கு கரெக்ட் பண்ணிடுறாங்க. அது பிக்கப் பண்றதெல்லாம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்கடா. ஆமா, கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட பிரேக்கப் ஆச்சு, அவங்களோட நார்மலா இருக்காங்க. ஆமா, பிரேக்கப் எல்லாம் இப்ப அல்வா சாப்பிடுற மாதிரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற மாதிரி
ஈஸியா பண்ணிட்டு போயிடுறாங்க. மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு ஈவினிங் மத்தியானம் லஞ்ச் பண்றதுக்கு போயிடுறாங்க. ஆமா. இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா அப்படி இல்லையா? இல்ல ஆக்சுவலி வந்து நாங்க 2K கிட்ஸ் பத்தி நாங்க வந்து ரொம்ப கேவலமா எல்லாத்தையுமே சொல்லல, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. இல்லைங்களா, யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ண கூடாது. இல்ல இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். அது வந்து என்னன்னா கருத்து கந்தசாமி மாதிரி சொல்லி அவ்வளவு இல்ல கமெண்ட் செக்ஷன்ல டபுள் போட்டு தள்ளிடுவாங்கல. என்னன்னா இப்போ 2K கிட்ஸ் வந்து நம்ம இவ்வளவு கேவலமா சொல்லிட்டோம். ஆனா 2K கிட்ஸ் வந்து இந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க தெரியுமா? ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க, அது செஞ்சே ஆகணும் அப்படின்னு செஞ்சிடுறாங்க. ரொம்ப மெச்சூராவும் இருக்காங்க. நம்ம 90s கிட்ஸ் வந்து எப்படி ரொம்ப எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவோம், பல வருஷம் லவ் பண்ணுவோம். ஆனா கல்யாணம்னு ஒரு விஷயம் வரும்போது எங்க அப்பா ஒத்துக்கல, எங்க அம்மா ஒத்துக்கல, எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு ஜாதி மதம் அப்படி சொல்லிட்டு நான் 2 கண்ணீர் வடிச்சிட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகணும் சொல்லிட்டு நம்ம எதையோ எடுத்துக்க இன்னும் கல்யாணம் முடியாம இருக்கிறோம். ஆனா 90s கிட்ஸ் வந்து எப்படின்னா இப்ப 18 வயசான என்ன 17 வயசான என்ன அவங்க வந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க தைரியமா. இனிமே ஆத்தாளுக்கும் கூட பேசுறது பிடிக்கல, என் அப்ப என் கௌரவம் போயிடும். அதனால நான் அவங்க சொல்றது தான் கேட்பேன். அப்படி இப்படி ஏதாவது திருகல் பண்ணி விலகலாம் நினைச்சேன். இப்போ சின்னதா ஒரு ரீசன்ட்லி ஒரு ரீல்ஸ் எல்லாரும் பாத்துருப்பீங்க. ஒரு குட்டி பையன்டா, அவன் வீடியோ ஹேக் ஆயிடுச்சா டிலீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, அவன் அழுந்துட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, அல்லாத செல்லம் நம்ம இன்னொரு சேனல் ஓபன் பண்ணிக்கலாம். அழுதான் எனக்கு பிடிக்காது, அழுவாது அமைதியா இருக்கு. என்ன பாத்துக்கலாம், என்ன நடக்க போகுது பாத்துக்கலாம். ஆமாடா இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அத அக்செப்ட் நம்ம வீட்ல இருந்துச்சுன்னா இந்த வயசுல பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம எப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்போ உள்ள பசங்க வந்து வேற லெவல். சரி ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த வேலண்டைன் டேல இது வேலண்டைன் டேல இன்னும் நோட் பண்ணியா? என்னது? நம்ம இருக்கும்போது ரோஸ் டே ஒண்ணு தெரியும், ஓகேவா? அதுக்கப்புறம் வேலண்டைன் டே தெரியும். இது இப்ப என்னடா வேலண்டைன், ரோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ஹக் டே, கிஸ் டே, அது நம்ம காலத்துல இருந்து இருக்குது. அது 90s அது நமக்கு அவ்வளவு தெரியல. இப்ப தெரியாது. 14th டேக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன் டே, 15th என்ன டே? அந்த டேவா? இல்ல ஓயோடேவான்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது. இதை நான் கட் பண்ணிடுவேன். நான் வைக்க மாட்டேன். சரி விடு, இப்படி எல்லாம் பேசலாம். நான் சொன்னேன்ல எடிட்டர் கையில தான் இருக்குது. நான் நல்லதா பேசுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். போட்டு விடு, முடிச்சு விட்றியா இல்லையா? சரி என்ன அப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாமா? வேற ஏதாவது இருக்கா? கேமராமேன் வேற கண்டினியூ. சரி, எனக்கு ஒரு டவுட். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட தானே வேலண்டைன் டே? மயிராண்டி, நானே பல வருஷமா கேமராமேன் வேற சிரிக்க ஆரம்பிச்சிட்டாண்டா. பல வருஷமா வேலண்டைன் டேல இப்படி ஒட்டையாடா இருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சா நான் ஏன் வேலண்டைன் டே கொண்டாடுறேன்? வேலண்டைன் டே யார் கொண்டாடுவாங்க சொல்லு? லவ்வர்ஸ். டேய் நான் அதுதான் சொல்றேன், கல்யாணம் ஆன வாட்டியும் பாத்தீங்கன்னா கொண்டாட்டியா லவ்வர் மாதிரியே ட்ரீட் பண்ணு, பிரச்சனையே வராது. பொழுது போயிடுச்சு, என்னடா இன்னும் ஒன்னும் பேசலையேன்னு நினைச்சேன். என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. எனக்கு என்னமோ உன் கனவு கனவாவே போயிருமோன்னு பயமா இருக்குடா. ஏன்டா அப்படி? எனக்கு பார்த்தா பாவமா இல்லையா? சத்தமா இல்லடா, எந்த ஆங்கிள் உன்னை பார்த்தா பாவமா தெரியுது? ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயுமே போட்டு இந்த வருஷம் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி அவருக்கு குடியில வச்சு நாடு எவ்வளோடா. நான் ஏதாவது சொல்லுவேன், மறுபடியும் எடிட்டிங்ல ஏதாவது போட்டு விடுவீங்க, அது எனக்கு தேவையே இல்ல. ஆமா, நீ எங்க என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். கையில சட்டத்தை எடுத்து நான் சொல்லவே இல்ல, நீ அதுதான் பண்ற. சொல்லு. இல்ல மச்சி, ரொம்ப போகுதுடா, ரொம்ப போகுது. அச்சா ரொம்ப முடியலையா? சாரி ஃபீலிங்ஸ்ல இருக்க மச்சி. எத்தனை வருஷமா? பல வருஷமா. எனக்காக நீங்க பே பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் முடிச்சிடணும். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வீடியோல சொல்லி இருக்கிறான். ஒரு வீடியோல மிஸ் ஆனாலும் நீங்க காசெல்லாம் அனுப்ப வேணாம், நானே செருப்பு கழட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறேன். நீ உதவ மாட்டியா மச்சி? அப்ப எனக்கு என்னது
கல்யாணத்துக்கு எல்லா ஐடியாவும் கொடுத்துட்டேன். தற்குறி நாயி லாய்க்கு இல்ல. ரோசா பூ வாங்கிட்டு வந்துட்டு கீழே வச்சிருக்கிறான். இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போனா டேய் இந்த ரோசா பூ வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. அவன மட்டும் focus பண்ணு. நீ இவனை சொன்னா கூட அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவனே ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் நீ பண்ணு. ஒழுங்கா உட்காரு மயிராண்டி. இந்த மைக் வேற வேற நம்ம பேசுறது. நான் என்னடா இவன் வாயில இருந்து மயிராண்டி வேர்டு வரலையேன்னு பார்த்தேன். எங்க நீங்களே சொல்லுங்க மக்களே, நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சைடுல இந்த மயிராண்டிங்கிற வேர்டு எவ்வளவு காமனான வேர்டு. ஆக்கங்கிட்ட கூவ மயிராண்டி இல்ல செத்த பயல பேதியில போவா, இதெல்லாம் எங்க ஊரு தனி வார்த்தைடா இதெல்லாம். சரி ஓகே, ரொம்ப லென்த்தா போற மாதிரி போட்டுமே போட்டும். நான் இப்பதான் ஒரு ஃப்ளோல வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேக மாட்டு நல்லா ஆடுறா. இப்படி என் கடவுள் கட்டி யாராச்சும் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டேய் சொல்லுடா. நான் என்னோட லவ் ப்ரொபோசல் சரி பண்ணு சரியா? இவன் கூட ஃபோக்கஸ் பண்ணு. நீ எனக்கு ஆல்ரெடி பிரகதி மேதன் வீடியோல சொல்லிருக்கல, நான் தான் எல்லாமே அந்த மாதிரி இப்ப நானே எனக்கு தேடு. ஏன்னா நீ யாரையும் நம்ப. சோ இந்த வீடியோ நீங்க யாராச்சும் ஒரு அழகான பொண்ணு கூட வேண்டாம், பொண்ணா இருந்தா போதும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நல்ல பொண்ணா இருந்தா டிஎம் பண்ணுங்க. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஐடி நான் மென்ஷன் பண்றேன். டிஎம் பண்ணுங்க. நல்லா எல்லாம் செட் ஆச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அசிங்கமா இருக்குதுடா இதுல. இவன் சின்ன பையனா இருக்கும்போது பெரியவங்க கல்யாணம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். இப்ப பெரியவங்க நாட்டி சின்ன பசங்களோட கல்யாணம் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன பண்றதுடா? கல்யாணம் முடிச்சுட்டா ஏன் முன்னாடி சின்ன பசங்க கல்யாணம் ஆனவனுக்கு 1008 பிரச்சனை, ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகலையேன்னு பிரச்சனை. ஆமா அவனுக்கு அவனோட பிரச்சனை. ஆமா சரி வேணா ப்ரொபோஸ் பண்ணி இருக்கிறேன். சரி மச்சி, இப்போதைக்கு என்னோட பொண்டாட்டி தான் இல்ல. ஐ மீன் பொண்டாட்டி தான் இல்ல. இன்னும் ஒண்ணும் நடக்கல. ஐயோ இது வேறயா பண்ணிட்டியா? பிடிக்கல போல இருக்குது. வீடியோ மட்டும் ஒழுங்கா வந்து வரலினா உனக்கு கொண்டு போடுவேன். என்னோட மைக் பேசிட்டு ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா அமுக்கிட்டானாட்டு இருக்குது மைக்க. மச்சி இப்போதைக்கு எனக்கு யாருமே இல்ல. நான் உனக்கு என்னோட லவ் ப்ரொபோஸ் பண்ணிடுறேன் மச்சி. ஐ லவ் யூ மச்சி. இவனை தோஸ்து நினைச்சேன். இந்த நாய் தோஸ்தானா? நாசமா போட்டு பாட்டு பாடுற வேற காப்பிரைட் வந்துரும். பாட கூட முடியல. க்ளோசிங் குடுக்குறியா இல்லையா? க்ளோசிங் இருக்கா? மறந்துருச்சு மச்சி. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோல செம ஃபன் பண்ணிருக்கோம். நீங்களே பாத்திருப்பீங்க. இது வந்து பண்ணுடா. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மைக்கு கிடைச்சி இதை ஆட்டிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காம நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. கண்டினியூவா எங்களோட பார்ட் பை பார்ட்டா வருது. மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் கண்டினியூ பாருங்க. பார்ட் பை பார்ட்ல என்னது? பார்ட் பை பார்ட்ல எபிசோட் வைஸ் தான். என்ன எபிசோட்? வீடியோஸ் தான்டா. ஒரே ஒரு எபிசோட் தான் போடுறேன். சரி தோனு போடு. ஐயோ. ஸோ அவன் சொன்ன மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் பேஜோட ஐடி எல்லாமே நான் மென்ஷன் பண்றேன். ஸோ ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. டாடா மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டான். ஓகே பாய். எல்லாமே இந்த மைக் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் கைஸ். அது வரைக்கும் லவ் யூ ஆல். டாடா பை பை, டேக் கேர். see you all in the next video guys. பை பை. மச்சி மைக் இருக்கு, ஒரு வாட்டி பண்ணிக்கிறேன் என்னோட டச். கடைசியில் ஒரு காமெடி பீஸாவே ஆக்கிட்டீங்க. போது உங்க வாழ்க்கையே போச்சு. சொல்லு மைக் நான் வச்சுக்கேன். எப்படி? செம சூப்பர். தளபதி தலைவர் ஆயிட்டாரு. தலைவர் ஆயிட்டாரா? அவரு கரெக்டான டைம்ல தானே வந்துட்டாரு. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். போட்டாங்க ஐயால. அம்முக டும்முக அம்மா டும்மா.